திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனையொட்டி இன்று காலை அவர் திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து சாமி தரிசனம் செய்தார். கோவிலில் உள்ள சம்பத்த விநாயகரை தரிசித்த பின்னர் அண்ணாமலையாருடனாகிய உண்ணாமலை அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்திலும் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அவருக்கு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான CP ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்பட்டதை தான் வரவேற்பதாக தெரிவித்தார். அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதியாக வாய்ப்பு கிடைக்கின்றது. அதனால் இந்த நாட்டைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக வருவதற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆகவே அனைத்து நாடாளுமன்ற கட்சி பேதமின்றி மரியாதைக்குரிய மாண்புமிகு CP ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன்.